வணக்கம் அந்தோனியின் அலப்பறைகள். இவ்வளோதான் வாய்ஸ் கேட்குமா கூட தெரியல. சுற்றி முழுக்க விஜய் பாட்டா ஓடுது. ஏனென்றால் இன்னைக்கு சிஎம் தலைவி விஜய்க்கு பிறந்த நாள். நல்லா பண்ணிக்கிடுவோம். நம்ம தமிழகத்தோட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சுற்றி முழுக்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் தான் அன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டைக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் அப்பா கூட சொன்னாங்க, சாப்பிட்டு போமா இருக்குது அப்படி என்ன இருக்குது, இறால் தான். நானும் எங்கள் வீட்டில் என் புருஷன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக சொல்லிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, அதை கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எங்கள் மாமா வந்து யாருங்க இவ்வளோ ஒரு ஆள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடைகளுக்கு மீன் எடுக்க போயிருந்தாலும் இங்கே மூக்கியூர் ஹார்பரில் தான் போட்டில் விசைப்படகுல அங்கே தான் இறால் எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்க அதில் ஒரே ஒரு பெரிய இறால் கிடக்கு. இவனுக்கு பேர் தான் கருமுண்டா இறால். தும்பியில் கருமுண்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இவன் ஒரு கருமுண்டா. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போவோம், இறாலை வந்து பார்த்திங்கன்னா உரிக்க போகிறதில்ல, வெட்டி சூப்பராக ஒடிகுனி போட்டு சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்னா உப்பு கறி மெத்தடில் தான் இருக்கும். எண்ணெய், கடுகு, வத்தல், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கஞ்சி குடித்தா சூப்பராக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா நேற்று ஆக்குன சோறு நிறையா இருந்து நல்லா பெரிய பான் நிறைக்க கஞ்சி இருக்குது. அதனால் அந்த ஒடிகுனியை போட்டு நம்ம கஞ்சி தான் குடிக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒடிகுனி போடுறதுக்கு எப்படி ஃபஸ்ட்டு இறாலை உரிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த இருக்குது பாருங்கள், கரெக்டாக கண்ணுக்கு கிட்ட மூக்கு இருக்குமா இந்த இடத்துல ஒரு வெட்டு, அதுக்கப்புறம் இந்த பூச்சியெல்லாம் ஒரு வெட்டு. இது காலு தான், ஆனால் இதை வந்து எல்லோரும் பூச்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னு எனக்கு தெரில. எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. கடலுக்கு போகிறவங்க எல்லாருமே பூச்சி தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து இதுக்கு பேர் காலு தான். இந்த காலுகளை பூராத்தையும் வெட்டிட்டோம்னா அவ்வளோதான். ஏன்னா இந்த தோலோட நம்ம சமைச்சு வாலில் வெட்டு, வாலில் முள்ளு. வாழெல்லாம் வெட்ட மாட்டேன். இந்த இடம் நல்லா இருக்கும், பார்க்கும்போது அழகாக தெரியும். இது இப்படியே போட்டு தான் வதக்கணும். தோலோட நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு சமைக்கிறத விட தோலோட சமைக்கும் போது இன்னுமே நல்லது. ஏன்னா இந்த தோலில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்கும். அது வந்து அதோட வேகும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்காக தோலோடு சாப்பிடணுமா அப்படிலாம் இல்லை, நீங்கள் தோலை உரிச்சிட்டே சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள்லாம் தோலோடய அப்படியே மென்று சாப்பிட்ருவோம். ஒன்றுமே செய்யாது. நம்ம சின்ன பிள்ளைலேருந்து அதை சாப்பிட்டு பழகினால நம்மளுக்கு அது எதுவும் பண்ணாது. ஆனால் புதுசாக சாப்பிட்றவங்க அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஒரு வேளை வயிற்றுக்கு பிடிக்காமல் வயிறு வலி கூட லைட்டாக வந்துடலாம். அதனால் தோலை உரிச்சிட்டு சாப்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சமையலை மிஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் நம்ம வெயில் காலத்தில் தானே இருக்கோம். இந்த மாதிரி ஒடிவு போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருப்பான். இங்கே பாருங்கள், இது வந்து ஒடிகோனிக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் காலம் வந்து தோல் உரிச்சு போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா நாளைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு இந்த இதையும் பிள்ளைகளுக்கு தாக்கிப்பேன். இருக்கிறத எது ஸ்பெஷலாக அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். மண்டையை எடுத்துட்டு மண்டையை எனக்கு கீழே விடுற மண்டையை இங்கிட்டு போய் எடுத்துருவேன். மண்டையை இப்போ வெட்டி உனக்கு அதில் சேர்த்து போட்டு அதுக்கு தரணும். இவனை ஒரு 10 பீஸ் போடலாம். சின்னதாக வெட்டணும்னா நாளைக்கு ஒரு கிரேவி வச்சு கொடுத்துடலாம். நல்லா லெமன் சாதம் வச்சு இதை கிரேவியை வச்சு கொடுத்துருந்தீங்களே நல்லா சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மண்டையை கீழே விடக்கூடாதுன்னு ஒருத்தி அழுதுட்டா. யார் என் மண்டையை கீழே விடுவா? இதில் உள்ள சதையை எடுத்தே கிரேவி வைக்கலாம் தெரியுங்களா? இறால்லாம் வாங்கினா இதெல்லாம் வாங்கினா வேஸ்ட்டு, பரவாயில்லாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது, என்னத்தை போட்டுறா அவ்வளோ வாங்கினா இவ்வளோ வேஸ்ட் ஆகுது தோல் மண்டையில் அப்படின்னு. இதெல்லாம் மண்டையெல்லாம் தனியாக எடுத்து கிரேவி வச்சு மட்டும் பழகிட்டுனீங்களே, அதுக்காகவே இறால் வாங்குவீங்க. என்னப்பா தோல் மட்டும் தானே வேஸ்ட் ஆகுது, வாங்கடா இறாலை, மண்டையை கிரேவி வைக்கிறோம், இதை பொரிக்கிறோம் அப்படின்னு. நல்லா இறாலுலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இறாலாக வாங்குறவங்களாம் இருந்தீங்க. அந்த பிரியாணிக்கு வாங்கினீங்கன்னு வைங்களேன், இறாலை பிரியாணி பண்ணிவிட்டு தலையை ஒரு மாதிரி சால்னா மாதிரி ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நான் சொன்னேன்றதுக்காக ஒரே ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். நண்டு மாதிரியாக இருக்கும் எடுத்து கடிச்சு சாப்பிட்றது. கனவா இறால் எது வாங்கினாலும் வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதனால் நண்டு மாதிரி சாப்பிட்லாம், வேஸ்ட்டாகவே ஆகாது. நீங்கள் பக்கத்தில் சாப்பிட்லாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் உரிச்சாச்சு. வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு போய் அம்முட்டையும் கழுவி எடுக்கணும். இங்கே பாருங்க, இதெல்லாம் தோல் தான், எதுவுமே வேஸ்ட் ஆகலை.
இந்த விலை என்ன ஏன் நாயோட மோசமாக தோண்டிக்கிட்டு இருக்கேன் என்னைய. திருக்கு 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 திருக்கு. ஏன் சூப்பராக இருக்கு. இப்போதான் தெரியும் நாய் ஏன் குழி தோண்டி படுக்கிறான்னு. நீ அப்படியே படுத்துரு. இதை ஏன் தோன்றேன்னா நம்ம தோப்பு நல்லா எனர்ஜெட்டிக்காக வளர வைக்கிறதுக்காக நம்ம இறால் உரிச்சோம்ல அதை உள்ளக்க போட்டு மூத்துட்டோம்னுங்களேன் அவ்வளோதான். அவனுக்கு நாய்க்கு எப்பவுமே ஈரப்பதம் இருக்கணும் மாமி, அதனால தான் தோண்டி தோண்டி படுக்குதான். அவ்வளோதான். சூப்பராக நம்ம ஆஞ்சு வச்சு வேலை வச்சு நம்ம மரத்துக்கு உரமாயிட்டு இதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் அதுக்காக டெய்லி போட்டு பிதைச்சோம்னீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி ஆகிடுவான். வாரத்துக்கு ஒரு தான் 2 தடவை. எங்கள் வீட்டில் மாதுளம்பழம்லாம் மாதுளை காலையில் தண்ணி ஊற்றாம கிடக்கு. மாதுளை எடுத்து மட்டும் சாப்பிட்ருக்கியே. நல்லா ஒரு 2-3 தண்ணியில் கழுவினோம்னா சரியாக இருக்கும். ஒன்ஸ் அப்பான் த டைம் அப்படின்னு ஒன்றியே சேர்றாங்க நம்ம அடுப்பு இவங்க பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா வத்தலை பிக்க வரோம். பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமையலுக்கு தேவையானது வந்து எண்ணெய், கடுகு, நீ சொல்லி எடிய இருக்குது. இது 2 வெள்ளைப்பூடு, நல்லா காய்ச்சி கருவேப்பிலை, வத்தல், கருவேப்பிலை. பட் வீட்டில் கருவேப்பிலை இல்லாதனால கீரையெல்லாம் எடுத்துட்டேன். சின்ன பிள்ளையில கருவேப்பிலையெல்லாம் கீரை போட்டு தாளிப்பாங்க பார்த்துக்கணும். அதனால கீரையை போட்டு தாளிப்போம். இதுவும் நல்ல பொருள் தானே, அதனால் அதை எடுத்து தாளிக்கணும். உரிய வச்சுக்கிறோம். கீரையை திட்டு மிளகா வருவாங்க. நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை கூட ஒதுக்கிடுவாங்க. கீரை நல்லாயிருக்கும். அப்படியே சேர்ந்து சாப்பிட்றலாம். நம்மளுக்கு சரட்டுன்னு வாங்கிட்டு போயிடும். நைஸாக இருக்குமா இருந்துச்சுன்னா வச்சிருக்கேன். என்ன பவர்றா இந்த இருக்குல்ல இப்படிதான் ரசத்துக்கு போடும்போதுலாம் இப்படி தான் இருக்குல்ல. இப்போ ப்ரெஸ் பண்ணோம்னா முங்கிடுவான். அதோட இப்படி எடுத்துடணும். நம்ம கையாலாம் உடச்சிட்டு இருந்தோம்னா இன்னும் லைட்டாக போயிட்டு கையால் உடச்சிக்கணும். நம்ம செத்துட்டு ஒரு விஸ்லேனு மிக்சி சாரில் போட்டாச்சா. இதை வந்து லைட்டாக ஒன்றும் அதிகமாக இருக்கு. ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு வந்தோம். ஹீட் ஆகிட்டியா பழக்குமாரா ஆயிட்டான். இவனை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். 1 2 3 நல்லா அரைத்து விட்டு வந்தாச்சு. இப்போ வத்தல் பிச்சுக்கிறோமா. இது குண்டு வத்தல்லாம் கொஞ்சம் நல்லா இன்னுமே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும். எங்கள் அக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் டேஸ்ட்டாக இருக்கணும்னு வாங்கி கொடுத்தேன். வச்சு செய்யலாம் 3 நாளாக. தலைவலி, காய்ச்சல், தொண்டவலி, இருமல், அம்மாடி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தப்பா? சட்டி சூடாயிருச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கரண்டி எடுத்துக்கிறேன். இதுதான் நீங்கள் கரண்டி போடும் மறை. இந்தியோட பவரை பற்றியில அம்புட்டுதான் பவராக தாங்க இருக்குது. உண்மையாகவே அடுப்பு வாங்கினா அதுவும் பவராக தான் இருக்குது. டீல் பண்ணால் அதுவும் பவராக தான் இருக்குது. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு நல்லா போடும். அப்படியே எடுத்து வச்சு வத்தல் நல்லா வதங்கு. கருவேப்பிலை, முருங்கீரை, இந்த மாதிரி வதங்கிடணும். எனக்கு ஓரம்போது தெரியுது. மேலே பிடிக்காம தண்ணி வச்ச ராவை உள்ள போட்டுக்கணும்.
இறால் சிப்பு அதான் இறால் போட்டிருக்கேன், அப்புறம் என்ன இறால்? எத்தனை இறால் போடுறதுன்னு உப்பு நல்லா அந்த உப்பு கறி ஸ்டைல் தான் அப்படியே இருக்கும். நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே லைட்டாக அது கறியில் வேணாம் உப்பு கறி, இதில் வேணாம் ஒடிவு. ஆனால் கறியில் வெள்ளைப்பூடு போட மாட்டோம்ல, ஆனால் இவெல்லாம் வெள்ளைப்பூடு போடுவோம், அவ்வளோதான். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, இறால்ல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும், அதுவே நம்மளுக்கு போதுமாக இருக்கும், வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து ரொம்ப அதோட தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வேக வச்சோம்னா பர்ஃபெக்டான ஒடிவு ரெடி ஆகிடும். வாங்கின கஞ்சி சொன்ன பெரிய பானாவே கஞ்சி. நல்லா பானை சைஸாக பார்த்துக்கிங்க, இவ்வளோ பெரிய பானையில் நல்லா சூப்பராக கஞ்சி. இதில் தயிர் ஊற்றலாம், எதுவும் ஊற்றலை. வடித்த தண்ணியை கலந்து உப்பு போட்டு பச்சைக்காய் போட்டு கஞ்சி இப்படி குடிக்கணும், தயிர் ஊற்றிலாம் குடிக்கக்கூடாது. நிறைய பேர் பழைய கஞ்சினா என்ன பண்ணுறாங்கன்னா பச்சை தண்ணியை ஊற்றி இன்னைக்கு ஆக்கி வச்ச சோத்தை அப்படியே வச்சு நைட் ஆக்கின சோறை மறுநாள் வந்து அதை எடுத்து போட்டு பச்சை தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி சாப்பிட்றாங்க. அது பழைய கஞ்சி கிடையாது. வடித்து அதுக்கு உப்பு போட்டு எடுத்து வச்சு மத்தியானம் அதை நைட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டது போக தண்ணி ஊற்றணும். காலையில் குடிச்சாதான் அதான் பழைய கஞ்சி. தயிர் ஊற்றிட்டா அதில் தான் நல்ல பாக்டீரியாக்கெலாம் உருவாகும். நல்லா கேட்டீங்க, நல்ல பாக்டீரியாக்கள் வரமாட்டுது, உடம்புக்கு நல்ல ரொம்ப நல்லது கஞ்சி. நீங்கள் அந்த மாதிரி தயிர் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து பழைய கஞ்சி கிடையாது, தயிர் சோறு தான். தயிர் சோறை தண்ணியாக சாப்பிட்றாங்க. சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்துங்க. என்னது பழைய கஞ்சி சத்து. பழைய கஞ்சி உடம்புக்கு நல்லது. நம்பர் 1 தெரியுங்களா உணவுலையே? பழைய கஞ்சி தான் நம்பர் 1, முதலிடம். பழைய கஞ்சி குடிக்காத பிள்ளைகளே இருக்காது. சின்ன பிள்ளைகிட்ட கஞ்சியும் சோறையும் உள்ள கஞ்சி தான் குடிப்பாங்க. எனக்கு தண்ணியே ஊற்றலாம், தண்ணி ஊற்றுனேக்கும் இப்படி கலர் மாறிட்டான்னா அவன் வெந்துட்டான்னு அர்த்தம். ஆமாம், இப்போ வந்து தண்ணி மட்டும் வற்றிட்டான்னா சரியாக டேஸ்டியான ஒட்டி கூலி நமக்கு ரெடியாக இருக்கு. நாட்டில் வச்சு ஊடுருப்பாங்க, செம்மையாக இருக்கும். வாசனையாக அழுத்து. சாப்பாடு நல்லா இருக்குமா? ஏன் சுமித்ரா அப்படியே போய்கிட்டு இருக்கேன் பாரு, நான் மேலே பறந்து போய்கிட்டு மேலே பறந்து போய்கிட்டே இருக்கு. கஞ்சிக்கு செம்மையாக இருக்கும். கரண்டியை மோந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கண்டுபிடிச்சிடும், இந்த அளவுக்கு மணக்கான். பாருங்க, நல்லா இறால் வெந்து அதில் போட்ட வளர்த்து என்னென்ன நல்லா பிரிஞ்சு வந்துட்டான். எப்படி உங்களுக்கே டெம்ப் ஆகுதா? இதை பார்த்து நாட்டில் வச்சு விடாத யாருமே இருக்க மாட்டாங்க. இறால் ரெடி ஆயிடுச்சு. ஆங்க கஞ்சி நேற்றே ரெடி ஆயிடுச்சு. கஞ்சி நேற்றே ரெடி ஆயிடுச்சு. இறால் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க குடிப்போம். அவசரத்தில் பாருங்க, கருத்துண்டு கூட இருக்குல்ல. அடுப்பை மாற்றிட்டியா? சிங்கிரி ஆகணும், இல்லைன்னா என் மாமா திட்டுவாங்க. கையை ஆட்டிய டாட்டா யார் கட்டுறா அப்படின்னு எங்கள் மாமா கேட்பாங்க. அதனால ஆஃப் பண்ணி விட்டாச்சு. அமைக்கிட்டு இருக்கான், சென்சாரை பிடிச்சிக்கிட்டு. வாசனை மனம் தூக்குவியா? வீடியோ முடிக்கின்றா அதெல்லாம் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் குடிக்க போகிறது கஞ்சி. கஞ்சி குடிக்கும் போது வாங்க கஞ்சி ஊற்றிக்கிறேன். எட்டா தண்டி பானை நிறைய கஞ்சி. இந்த மாதிரி கிடைக்குமா? கூட உடனே சாப்பிடலாம். பழைய கஞ்சிக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணித்தான் வாழை வீட்டாக்கு எச்சு ஊற்றியே 2 பொருள் மிஸ்ஸிங். இப்போ அப்புறம் எத்தனை மணியும் போட்டிருந்தோம் வைங்களேன், இப்படியே கஞ்சி பானைக்கு வந்துருக்கு. அப்படியே மோர் நீரா கஞ்சியும் மோரான்னு சொல்லிட்டு டவுட் ஆயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். முந்தினக்காய் பலகாரம்ப்பா முதல்ல சாப்பிட்றவங்களுக்கு எப்பயும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அப்படி தானே பழமொழி. ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, முதல்ல சாப்பிட்றவங்க தான் கம்மியாக சாப்பிடுவோம். ஏன்னா ஐயோ அது வேணுமே எல்லாம் சாப்பிடுவோம். ஒரு 4 நாள் எடுத்துக்கணும், 5ஆவது இல்லை 6ஆவது எடுக்க மாட்டேன். அவங்க கிடக்கிற வத்தலை பூரா எடுத்தாச்சு. மூக்கில் குத்திடணும்,
மற்றவங்களாம் வத்தல் சாப்பிட மாட்டோமோ? இந்த இருக்கு நிறைய வத்தல் இருக்கு, நல்லபடியாக சாப்பிடுமா. குடிப்போமா? ஒரு ஆளுக்கு சாப்பிட போற எனக்கே வாய் வருது. என்ன ஒரு டேஸ்ட். ராஜகிரி நான் உள்ள மாதிரி சாப்பிட்றேனா? ராஜகரான்னு பார்த்தா சிரிச்சுறாம. கேக்குதா? ஹலோ அண்ணா, உங்களை தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன், கரெக்டாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். அடிச்சிட்டியே இந்த போட்டு. கஞ்சிக்கு அந்த ராளுக்கு வேற 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 மாதிரி வாங்க கட்டி கஞ்சி குடிக்கிற உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த இறால் எடுத்துக்கங்க, கொஞ்சம் கஞ்சி அடிக்குங்க. அந்த இறாலையும் இப்படி எடுத்துக்கங்க, அந்த வத்தலையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. தகுமராமனுக்கு தலைவலி அப்படி நானும் பெரிய கல்பொழிக்கிட்டியா தெரியுதா? கஞ்சி எங்க குடிக்க வாயில கஞ்சியே போல. வத்தல் கூட டேஸ்ட் ஆகிடுது, ராலை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் அந்த காரமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். வேறு வழி இல்லை, வீடியோ முடிக்கணும்னா அடி வாங்கினு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். உண்மையாகவே எல்லாரும் அருவாளோட பின்னாடி இருக்கிற வீடியோ இருக்கணும். ஜஸ்கிரீனை பார்க்கும்போது காலியாக தான் வைக்கிற மாதிரி இருக்கீங்க. எல்லாம் வருது கையெல்லாம் வருது. சும்மாத்துக்கும் சொல்லலை, உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இறாலெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி இந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சு சாப்பிடலாம் நிறைய பேர் நினைப்பீங்க. ஒரு இறால் வாங்கினீங்கன்னா ஒரு 5 இறால் மட்டும் எடுத்து தனியாக இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, ஒருத்தாலையான்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம்ப்யூட்டர் நல்ல பண்ணிடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும்